Hi friends, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது வந்து கிரில்டு காடை. நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். காடை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். காடை இருக்குது. அடுத்து தேவையான பொருள் மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம், மிளகாத்தூள், ஆயிலு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், ஜீரகம், சோம்பு வச்சுருக்கோம், தயிர் வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரு, உப்பு, தேவையான அளவு உப்பு வச்சுருக்கோம், அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி நம்ம குக் பண்ணுறதுங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுறது, நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் கொட்டிடலாம். அடுத்து மிளகாத்தூள், அடுத்து ஆயில், மிளகுத்தூள், சோம்பு, சீரகம், நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம், தயிர், நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம காடையில் வந்து மசாலாவை தடவிடலாம். ஃபுல்லாக மசாலா தடவி கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நான் எப்படி மசாலா தடவுறேன்னு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதெல்லாம் எல்லா மசாலாவும் அடியில் உள்ள கடைக்கெலாம் நல்லா சார்ந்து இப்படியும் இந்த ஒரு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சா தான் அந்த டேஸ்ட் மசாலாலாம் அந்த கறியில் சார்ந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர். நம்ம அடுப்பு நோண்டிகிட்டு இருக்கோம். அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செங்கல் அடுக்கி மற்ற நெருப்பு தயாரிக்கணும். கட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ இந்த காடையை வந்து கம்பியில் மாட்டி சுடுறதுக்கு கரெக்டாக கிரில் சிக்கன் பண்ணுற மாதிரி கிரில்லுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கட்டு கம்பியை வச்சு இது பண்ணி நான் சுற்றிட்டுருக்கேன். இப்படி ரோல் பண்ணது. ஓகே, இந்த மாதிரி நம்ம எல்லா காடையும் மாட்டி காடையை இப்போ சுட போகிறோம். செட் பண்ணி வச்சுருக்கோம். நெருப்பு ரெடி ஆகிட்டு நான் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கிரில்டு காடை ரெடி ஆகிடும். அப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ காடை ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட்லாம். ரெண்டு சாப்பிட்டு காமிச்சு செம்மையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு, அருமையாக இருந்திருக்கு. பாருங்க வந்துருக்கு. அப்படியே நம்ம சுட்டு சாப்பிட்றோம்னா செம்ம டேஸ்ட்டு. மசாலாலாம் சார்ந்து நல்லா சூப்பராக இருக்குது. எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க.